ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேர்க்கடலையை வச்சு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வேர்க்கடலை எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வேக வைக்கிற தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம். இனி அந்த மாதிரி ஊற்றாதீங்க. இதை செடிக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது செடிக்கு ஊற்றுறதால என்ன ஆகும்னா, ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி செடி நல்ல புதிய துளிர்கள் விடும். அதோட பூக்கள் நல்லா பெருசாக பிரைட்டாக பூக்கும். வேக வச்ச தண்ணியை நம்ம உடனே சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது சூடாக இருக்கும். காலையில் வேக வச்சிங்கன்னா ஈவினிங் ஒரு 6-7 மணி நேரம் கழித்து அது ஒரு மக்கு தண்ணியாக இருந்தால் அதோட 4 மக்கு தண்ணியை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பூச்செடிக்கு தான் ஊற்றணும், ரோஜா செடிக்கு தான் ஊற்றணும்னு இல்லைங்க. நீங்கள் காய்கறி செடி, வேறு ஏதாவது பூச்செடி, பழச்செடி அந்த மாதிரி ஊற்றுனீங்கனாலும் பழமும் நல்லா பெருசாக அடிக்கடி காய்க்கும். இது மாதிரி ஊற்றிக்கோங்க. வேர்க்கடலைங்கிறது நமக்கு ரெகுலராக கிடைக்காது. விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். வேர்க்கடலை உங்களுக்கும் கிடைச்சிச்சின்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் செடிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அடிக்கடி கிடைக்கும். எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அந்த தண்ணியை நான் ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுவேன். கிடைக்கிறவங்க அதை கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கிட்டாதான். வெயில் டைமில் இந்த மாதிரி லிக்யூடாக கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் மழை டைமில் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. மழை காலத்தில் இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, மழை தண்ணியில் எல்லா சத்துக்களுமே போயிடும். மழை டைமில் நாம் ஒரு நல்ல உரம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வேர்க்கடலை தோலை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா என்கிட்ட இப்போ வேர்க்கடலை தோல் இல்லை, வேக வச்ச தோல் இருக்குது. வேக வச்ச தோல் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த வேக வைக்கிற தண்ணியில் வந்துடுது. அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ செடிக்கு ஊற்றுறோம். நான் வேர்க்கடலை வாங்கினா இந்த உரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே